ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி ஜெய்ஷிலேருந்து என் பேர் ஜெய்ஷி. ஸோ நான் இந்த சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்குறது என்னென்னா, சிஸ்டர் உங்களுக்கு இவ்வளோ நிறையா பிம்பிள் இருந்தது, ஸோ எப்படி நீங்கள் குறைச்சிங்க, உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன, ஸ்கின் கேர் டிப்ஸ் சொல்லுங்கள் ஏதாவது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட ஸ்கின் கேர் வந்து ரொம்ப 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 சிம்பிள். ஆக்னி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு சிம்பிளான ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல. போர்ஸ் இருக்கு இல்லையா, உங்கள் ஓப்பன் போர்ஸ்லேருந்து தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆக்னிஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ உங்கள் எவ்வளோ போர்ஸ் ஓப்பனாக இருக்கோ அவ்வளோத்துலேயும் ஆக்னி வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அது பழையபடி ஒரு நல்ல ஆக்னி இல்லாத, ஸ்கார் இல்லாத ஒரு ஸ்கின்னாக வந்து மாறும். இது கிட்டத்தட்ட வந்து 1 வருஷம் எடுத்துக்கும். ஸோ இது எனக்குமே இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓப்பன் போர்ஸ் வந்து எவ்வளோக்கு இருக்கோ அதை வந்து மினிமைஸ் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து நிறையா பிம்பிள் வர்றதுக்கு சான்ஸே இல்லாமல் போயிடும். மெயின் ப்ராப்ளமே இந்த ஓப்பன் போர்ஸ் தான். ஓப்பன் போர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு மினிமைஸ் பண்ணிக்க பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் என்னென்னு நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஸோ இது நான் 2-3 வீடியோஸில் நான் வந்து டீட்டெயில்டாகவே இதை பற்றி பேசியிருக்கேன். பட் ஸ்டில் தே ஆர் ஹேவிங் சம் டவுட் ரிகார்டிங் மை ஃபேஸ் வாஷ். ஸோ நான் ஃபேஸ் வாஷ் எல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. நான் யூஸ் பண்ணுறது ஒரு மைல்டான ஒரு கிளென்சர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெர்மட்டாலஜி டெஸ்டட். இது வந்து சோப் ஃப்ரீ. அதாவது இதில் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நிறையா நுரையெல்லாம் வராது. ஸோ இது போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணோங்கிற ஒரு ஃபீலுமே இருக்காது. நம்மளுக்கு நேச்சுரல் மாய்ஸ்சரே வந்து ஸ்ட்ரிப் ஆகிற மாதிரி நிறையா ஃபேஸ் வாஷ் இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக, இச்சியாக, டைட்டாக இந்த மாதிரியெல்லாம் ஃபீலாக இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே தந்ததில்லை. நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டாஃபெலோட ஜென்டில் கிளென்சர். ஸோ இந்த சிட்டாஃபெல் பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு இப்போ ஆக்னி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து டாக்டர்ஸுமே கூட ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. சிட்டாஃபெல் ஜென்டில் கிளென்சர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்கின் டைப்க்கு இருக்குது. இதில் வந்து ட்ரை, சென்சிட்டிவ் ஸ்கின் இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற ஸ்கின்னுக்கு ரொம்ப சூட் ஆகும், ஸ்கின் ஃப்ரெண்ட்லி. ஸோ இது போட்டு ஒரு ஆக்னி வந்துச்சு, ஸோ இது போட்டு இந்த டைனி டைனி பம்ஸ் வந்துச்சு, ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் வாஷ் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இந்த கிளென்சர் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு எவ்வளோ நல்லா சூட் ஆகுதுன்னு. மோஸ்ட் ஆஃப் ஆல் த ஸ்கின்னுக்கு வந்து இந்த சிட்டாஃபெல் ஜென்டில் கிளென்சரே வந்து சூப்பராக சூட் ஆகிடும். ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீமாக ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க வந்து இந்த சிட்டாஃபெல்லையே வந்து ஆயிலி சென்சிட்டிவ் ஸ்கின், ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்குன்னு தனியாக வருது. ஸோ அதை வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கிளென்சரை பொறுத்தவரையும் நிறைய பேருக்கு அஃபோர்டபுளாக இருக்கலாம், ஸோ இல்லாமையும் இருக்கலாம். யாருக்கெல்லாம் வந்து இந்த கிளென்சர் வந்து ஆஃபர் ரேட்டில் வாங்கணுமோ அவங்க வந்து அமேசான் இல்லைனா நைக்காவில் வாங்கும்போது நம்மளுக்கு ஒரு 50 ருபீஸ் அந்த மாதிரி வந்து ஆஃபரில் எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நைக்காவில் தான் வாங்கிட்டுருக்கேன். ஸோ எனக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் சம்டைம்ஸ் என்னோடய ஸ்கின் டைப் இது கிடைக்கும், சம்டைம்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் நான் நைக்காலேயே ஆர்டர் பண்ணிப்பேன். வந்து பார்த்திங்கன்னா 135 ml. ஸோ சாலிடாக வந்து நம்மளுக்கு ஒரு 3 மாதம் வரும். ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாவே போதும். நம்ம ஸ்கின்னை வெட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் வாஷை போட்டு டைரெக்டாக அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மில்கியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து டீப்பாக கிளென்ஸ் பண்ணி நம்ம போர்ஸை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ எனக்கு இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு மேலேயே இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு இது வரையும் எந்த ஒரு ப்ராப்ளமுமே இந்த கிளென்சரால் வந்ததில்லை. மில்கி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து நான் இப்போ ரப் பண்ணி காட்டுறேன். அதிகமாக நுரையே வராது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் போட்டு தேய்ச்சாலும் நுர வராது. அதுக்குன்னு அதிகமாக ஊற்றி ஊற்றி தேய்ச்சிட்ருக்காதீங்க. நம்ம ஸ்கின்னில் இருக்கிற மாய்ஸ்சர் வந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ வேறு ஏதாவது கிளென்சர்ஸு இல்லைனா ஃபேஸ் வாஷ் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு 4 வருஷமாக வந்து இந்த சிட்டாஃபெல் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஜென்டில் கிளென்சர். ஸோ இதை பற்றி தான் எனக்கு அதிகமாக தெரியும் தவிர மற்ற கிளென்சர்ஸை பற்றியெல்லாம் தெரியாது. நான் வந்து அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி கார்னியருங்கிற ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஒரு க்ரீன் கலரில் இருக்கும் வந்தது. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு நாலேஜ் வந்தது. ஸோ இந்த மாதிரி டாக்டர் உனக்கு அதிகமாக பிம்பிள் வந்துக்கிட்டே இருக்குது, இந்த மாதிரி நுர வர மாதிரியான ஃபேஸ் வாஷ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரு ஜென்டலாக ஒரு கிளென்சருக்கு மாறிடு. ஸோ அது வந்து உன்னோட ஸ்கின்னை வந்து இன்னும் நல்லா வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். ஸோ இன்னொன்று வந்து சாஃப்ட் அண்ட் சப்ளாக வச்சுக்கணும்னு சொன்னார். ஸோ அதனால தான் நான் வந்து சிட்டாஃபெல் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். கார்னியர் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப நிறைய ட்ரைனஸ் ஆச்சு ஸ்கின்னு. ஸோ ட்ரை ஆகும்போதே வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அவுட் ஸ்டார்ட் ஆகும். நம்மளோட ஸ்கின் பேரியர் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகும். ஸோ எவ்வளோக்கு ட்ரை
ஹெல்த்தியாக நம்ம ஸ்கின் வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு நம்ம ஸ்கின் பேரியர் தான் அங்கே டேமேஜ் ஆகும். அந்த மாதிரி டேமேஜ் ஆகும்போது பிரேக் அவுட்ஸ், அதுக்கப்புறம் இரிட்டேஷன், இச்சிங்னஸ், டைட்னஸ், ஸோ அந்த மாதிரி பல ப்ராப்ளம் பின்னாடியே வந்துட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒரு மைல்டான ஒரு கிளென்சருக்கு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஆக்னி இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் வாங்கும்போது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து வாங்குறது. ஸோ ஃபேஸ் வாஷ் வந்து வாங்குறத நிறுத்திட்டு ஒரு ஜென்டில் கிளென்சருக்கு வந்து மாற ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவ்ரி டைம் ஃபேஸ் வாஷ் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் போர்ஸ் ஓப்பனாக இருந்தால் ஓப்பன் போர்ஸுக்கு ஒரு போர் டைட்டனிங் டோனர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் போர்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ பிம்பிள் வர்றதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ டோனரை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஜென்டிலான ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின் வந்து அல்ட்ரா ட்ரையாக இருந்தால் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு எஸ்பிஎஃப் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து நீங்கள் டேரெக்டாக எஸ்பிஎஃப் யூஸ் பண்ணலாம் மார்னிங் டைமில். நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசரே போதுமானது. உங்கள் ஸ்கின்ல வேறு ஏதாவது கன்சர்ன் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரியான சீரம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து ஆக்னி ப்ராப்ளம் இருக்கிறனால நான் சால்சிலிக் ஆசிட் சீரம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மாய்ஸ்சரைசருமே வந்து சிட்டஃபல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது என்னோட சிட்டஃபில் மாய்ஸ்சரைசர். அதுக்கப்புறம் என்னோட செரமைட் அண்டு விட்டமின் சியோட சன்ஸ்க்ரீன். ஸோ அட் ப்ரெசன்ட் நான் இது மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது கூடவே இந்த ஜென்டில் கிளென்சர். ஸோ சீரம் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னா சால்சிலிக் ஆசிட் சீரம். ஸோ என்னோட ஆக்னி ஸ்கார்ஸ், அதுக்கப்புறம் நிறையா பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ், அதுக்கப்புறம் ஓப்பன் போர்ஸ், ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து சால்சிலிக் ஆசிட் சீரம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்குமே. இதுதான் என்னோட அட் ப்ரெசன்ட் ஸ்கின் கேர். ஸோ சிம்பிள், டோன்ட் டச் யுவர் ஃபேஸ், அவ்வளோதாங்க. ஸோ சிம்பிளான ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் நான் என்னோட ஃபேஸ் வாஷ் வந்து செட்டஃபில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சப்போஸ் சேஞ்ச் பண்ணேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.